எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி 17 2026 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும், இன்னைக்கு இந்தியால ஏஐ இம்பாக்ட் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு, அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறதையும், மார்க்கெட்ல நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் ரிலேட்டட் அப்டேட்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கறதையும் தான் டீடைலா நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நிப்டி 50 இருந்தது. பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டேல வந்து ஒரு 42 பாயிண்ட் பாசிட்டிவ் வந்து நிப்டி 50 க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு. 1.5% கிட்ட கரெக்ட் ஆகி 4900 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த 4800 டு 5200 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ரேஞ்ச் பவுண்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு கிராமுக்கு 120 ரூபா குறைஞ்சு 14320 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. கோல்டு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அடுத்த ஒரு 10 நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஏன்னா சைனால வந்து இந்த லூனார் நியூ இயர் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 15 நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அந்த சைட்ல இருந்து ட்ரேட் வந்து கோல்ட்ல கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்தியாவோட இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து 10 மாசத்துல இல்லாத அளவுக்கு இந்த ஜனவரி 2026ல 1.8% வந்து இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோர் இன்ஃபிளேஷனே வந்து ஹையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுட் பிரைசஸ்மே வந்து கடந்த ஒரு 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு இப்போ கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. ஸோ இதனால இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிறதுனால ஆர்பிஐ வந்து ரேட் கட் இந்தியால பண்றது அப்படிங்கறத இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு வியூவா இருக்கு. அதே சமயத்துல ஜனவரியில இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து கடந்த 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு அதிகமான லெவலை வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரியிங் சைன் தான். ஏன்னா ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பொருளை வந்து இம்போர்ட் பண்றோம், எவ்வளவு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 மந்த் ஐ வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட் இயர் ஆன் இயர் 19% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கோல்ட் அண்ட் சில்வர்ல இம்போர்ட் வந்து அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோல்ட் அண்ட் சில்வர்ல பிரைஸுமே வந்து அதிகமா இருந்ததுனால ஓவராலா இம்போர்ட் பில் வந்து 19% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெருசா வந்து எந்த இன்க்ரீஸுமே கிடையாது. ஒரு 0.6% ஒரு மார்ஜினல் ரைஸ் தான் வந்து இருந்திருக்கு. இம்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 71.23 பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 36.56 பில்லியன் டாலர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 35 பில்லியன் டாலர் கிட்ட இந்தியாவுக்கு வந்து ஜனவரி 2026ல இருக்கு. ஸோ இது ஓவராலா எக்கானமிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இந்த ட்ரேட் டெபிசிட் வைடனாக ரூபா மேல பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் ரூபா வந்து ஒரு 5 பைசா கிட்ட விழுந்து 90.67 ரூபா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கன் டாலருக்கு எதிராக வந்து இருக்கு. ஸோ அடுத்தடுத்த மந்த்ல வந்து இந்த ட்ரேட் டெபிசிட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து அந்த 25% எக்ஸ்ட்ரா டாரிஃபை தூக்கிட்டு 25% டாரிஃபுமே 18% குறைக்கிறதுனால இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலா ட்ரேட் டெபிசிட் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்ல இன்னைக்கு பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ண ஷேர் அப்படின்னு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 3% கிட்ட வந்து ரைஸ் ஆயிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கெயினை வந்து கொஞ்சம் விட்டுட்டு 1% ஹைல வந்து ஐடியை வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்தியால வந்து அந்த ஏஐ ரிலேட்டட் இம்பாக்ட் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க நடக்கிற அப்டேட்ஸை வச்சு இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த 2 நாள்ல மார்க்கெட்ல கொஞ்சம் ஹெவியா அடிவாங்கின செக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிஎஸ்சி, ஆஞ்சல் ஒன் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க பேங்க்ல வந்து அடமானம் வச்சு அதுல இருந்து வந்து லோன் வாங்கலாம். ஸோ இப்போ ஆர்பிஐ அது ரிலேட்டடா வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து பேங்க்குக்கு வந்து விதிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லோன் அகேன்ஸ்ட் ஷேர்ல 40% ஹேர் கட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க 100 ரூபாய்க்கு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க் வந்து உங்களுக்கு 60 ரூபா தான் வந்து கடனா கொடுக்க முடியும். மீதி 40% வந்து அவங்க வந்து ஹோல்ட் தான் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி பேங்க் வந்து இந்த புரோக்கர்ஸ்க்கு வந்து இந்த
எம்டிஎஃப் புக்குக்காக வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 100% கொலாட்ரல் வச்சுக்கிட்டு தான் வந்து பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரோக்கர்ஸ்க்கு கடன் கொடுக்கறதுலையும் ஒரு சேஞ்சை வந்து ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் அவங்களோட டயர் ஒன் கேபிட்டல்ல 40% எக்ஸ்போஷர் தான் இந்த புரோக்கர்ஸ்க்கு கொடுக்குற கடனை வந்து மேக்சிமம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஸ்பெகுலேஷனையும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால தான் கேபிட்டல் மார்க்கெட் ஷேர் எல்லாமே 2 நாளா கொஞ்சம் சரிவுல இருக்கு. அடுத்து டிசிஎஸ் வந்து அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு 200 மெகாவாட் ஏஐ டேட்டா சென்டர் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏஎம்டி கூட சேர்ந்து ஹெலியோஸ் ஏஐ ஆர்கிடெக்சரை வந்து இந்தியாவுக்கு நாங்க கொண்டு வர போறோம். ஸோ அதை வச்சுதான் நாங்க அந்த ஏஐ டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டிசிஎஸ் சைட்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இந்த ஷேர் வந்து தொடர்ந்து வீழ்ந்துகிட்டே இருக்கு. நாம முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இந்த ஷேர் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற ஷேர், இதுல வந்து கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ரமோட்டரே வந்து அவரோட ஷேர்ஸை வந்து பிளஸ் பண்ணி கடன் வாங்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்த அந்த Q3 நம்பர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டை ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வால்யூமும் வந்து க்ரோ ஆகல, லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ஷேரை தொடர்ந்து இந்த கம்பெனி வந்து இழந்துகிட்டே இருக்கு. பஜாஜ், டிவிஎஸ் இந்த மாதிரியான பெரிய கம்பெனி கூட ஓலா எலக்ட்ரிக்னால வந்து போட்டி போட முடியல. ஸோ இந்த ஒரு Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷேரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்போ ஒரு 5% கிட்ட 2-3 நாள்ல விழுந்து 27.98 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இந்த கம்பெனி ஐபிஓ வரும்போது 130 ரூபாய் கிட்ட ஐபிஓ வந்து ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் அங்க இருந்து அடிச்சு ஒரு 30 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அடுத்தடுத்து வர 60 ரூபாய் கிட்ட போயிருந்தது. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஷேர் ஃபண்டமெண்டலாவே கொஞ்சம் வீக்கா இருக்கிற ஷேர் அப்படின்னு சொல்லி. நான் வந்து இதுல எந்த பொசிஷனுமே எப்பவுமே எடுத்தது இல்லை. இப்பவுமே இந்த ஷேர் வந்து இன்னமும் 50% கரெக்டா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஷேரை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுல ஒரு டர்ன் அரவுண்ட் வரும், இங்க இருந்து திரும்ப ஷேர் மேலே ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபண்டமெண்டலா வீக்கா இருக்கிற ஷேர்ல பொசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உகந்ததா இருக்காது. அடுத்து மாருதி சுசுகி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இ விட்டாரா எஸ்யூவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேட்டரி ரெண்டல் ஸ்கீம்ல வந்து லான்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இன்னைக்கு ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அடுத்து நாம நேத்து வீடியோல பார்த்த மாதிரி ஹெச்யூஎலோட அந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் ஆன குவாலிட்டி வால்ஸ் வந்து மார்க்கெட்ல தனியா வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஷேர் வந்து ஒரு 6% மேல கரெக்டா இருக்கு. இப்போதைக்கு இந்த ஷேர்ல நான் எந்த பொசிஷனுமே பில்ட் பண்ணல, ஏன்னா என்கிட்ட இந்துஸ்தான் யூனிலிவர் ஷேருமே வந்து கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து எந்த ஷேர் அலாட் ஆகல. பட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து தனியா அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த கம்பெனில வந்து நம்ம பொசிஷன் எடுக்கிறதா அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து வந்து முடிவு பண்ணணும். அடுத்து ட்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜூடியோ வெப்சைட் இது எல்லாமே டயர் 1 டயர் சிட்டிஸ் டயர் 2 சிட்டிஸ்ல வந்து ஓரளவுக்கு நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து டயர் 3 அண்ட் டயர் 4 சிட்டிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலையில நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த கம்பெனி கொஞ்சம் ஓவர் வேல்யூட் கம்பெனி. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த கம்பெனில எந்த பொசிஷனுமே வந்து நம்மளால எடுக்க முடியாது. அடுத்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு 6% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில ஒரு 4 லைன் எலிவேட்டர் காரிடர் ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து ஒரு 2163 கோடி. ஸோ இந்த நியூஸ்னால இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 6% கிட்ட அப்பா இருக்கு. பட் ஓவராலா லாஸ்ட் 1 இயர்ல இந்த ஷேர்ல ஒரு 41% கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ்ல வந்து ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஷேரை வந்து நான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால இந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ் இருக்கிறது, ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இஷ்யூஸ் இருக்கிற கம்பெனி பக்கமே வந்து நான் வந்து எந்த பொசிஷன் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நான் வந்து இப்போதைக்கு எந்த பொசிஷன் வந்து எடுக்கிற ஐடியால வந்து இல்லை. ஸோ இந்த ஷேரை வந்து நான் அவாய்ட் தான் பண்ண போறேன். அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேரான ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாலேயே வந்து முதல் முறையா அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஓபிஇபி அப்படிங்கிற இந்த ரெஸ்பிரேட்டரி கேர் டிவைஸை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மூச்சு திணறல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ற அந்த இன்ஹேலர் மெத்தடு, அதுல வந்து எந்த ட்ரக்குமே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு
டிவைஸை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர்ல இந்த நியூஸ்னால பெருசா வந்து இம்பாக்ட் எதுவும் இல்லை. அதே 900 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறதுனால அப்பப்போ நான் இந்த ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நாட்கோ ஃபார்மா கடந்த 2 நாள்ல 11% கிட்ட அப் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால இந்த செமாக்ளூடைட ஜெனரிக் வெர்ஷனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாட்கோ ஃபார்மா வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த செமாக்ளூடைட் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் வந்து பெரிய டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்டா இருக்கு. அதோட ஜெனரிக் மெடிசனை மார்ச் 2026ல நாட்கோ ஃபார்மா லான்ச் பண்றதுனால அவங்களுக்கு அங்க ஒரு சேல்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் ஒரு 11% வந்து மார்க்கெட் வந்து இந்த ஷேரை ஏற்றிருக்காங்க. அடுத்து கோல் இந்தியால ஒரு நியூஸ் இருக்கு. அவங்க இந்த சோலார் எனர்ஜி மேனுஃபேக்சரிங்ல ஒரு 3 ஜிகாவாட்டுக்கு ஒரு புஷ் நாங்க பண்ண போறோம். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்க லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமா 961 கோடி இந்த சோலார் ரிலேட்டட் கேபெக்ஸ் மட்டுமே நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கோல் இந்தியா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த ஏஐ சப்மிட்ல தொடர்ந்து ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவங்களோட ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 10 வருஷத்துல அதாவது 2035க்குள்ள $100 பில்லியன் நாங்க ஏஐ டேட்டா சென்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் ஒரு 2.5% மேல வந்து அப் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த கம்பெனி குரூப் ஆஃப் ஷேர்ஸே வந்து என்கிட்ட எப்பவுமே கிடையாது. அடுத்து JSW-MG வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியால 3000 இருந்து 4000 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு 4 மாடல்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம். ஹைபிரிட்ல, இவில, அப்புறம் எஸ்யூவி மாடல், இந்த மாதிரியான ஒரு 4 டைப் ஆஃப் மாடலை வந்து நாங்க லான்ச் பண்ணி இந்தியால எங்க பிரசன்ஸ் வந்து வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி JSW-MGயோட MD வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அடுத்து பவர் செக்டர்ல ஒரு அப்டேட் நடந்திருக்கு. L&Tயோட சப்சிடரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த நாபா பவர் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை வந்து டொரண்ட் பவர் கிட்ட வந்து சேல் பண்ணியிருக்காங்க 6889 கோடிக்கு. இன்னைக்கு இந்த நியூஸ்க்கு அப்புறம் டொரண்ட் பவர் வந்து 1% கிட்ட வந்து அப் ஆகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து தொடர்ந்து ஒரு 18 மாசமாவே இந்தியன் மார்க்கெட்ல எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், ஐடி செக்டாரா இருக்கட்டும், இந்த 2 செக்டாருமே கொஞ்சம் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நிப்டி 50 வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நிப்டி 50ல டிசம்பர் 31, 2024 அப்ப இந்த ஐடி கம்பெனிஸோட பங்களிப்பு அப்படிங்கிறது 13.1% இருந்தது. அது இப்ப குறைஞ்சி வெறும் 8.7% வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி எஃப்எம்சிஜி பார்த்தோம் அப்படின்னா 8.7% இருந்தது, 6.6% வந்து அதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இந்த 2 செக்டாருமே அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுதான் ஓவராலா நிப்டியில இவங்களோட அந்த வெயிட்டேஜ் குறைஞ்சதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நிப்டி 50 ஃபர்ம்ஸ்ல முக்காவாசி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒட்டுமொத்தமா இந்த லேபர் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல நிப்டி 50 ஃபர்ம்ஸ் மட்டுமே 13,000 கோடி கிட்ட வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல ஒரு செல் ஆஃப் வந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த ஆந்த்ரோபிக் வந்து அவங்களோட ஏஐ மாடுலை வந்து ரிலீஸ் பண்ணதுதான். ஸோ இப்போ அந்த கம்பெனி ரிலேட்டடா இந்தியால ஒரு 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு, பெங்களூர்ல அவங்க முறையா ஒரு ஆபீஸை வந்து இனாகிரேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த ஏஐ டூலான கிளவுட் டூலை வந்து இந்தியால யூஸ் பண்ற மொமெண்டம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதன் மூலமா எங்களுக்கு வர ரெவன்யூ ரன் ரேட் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் பத்தி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இந்தியன் டீம் வந்து அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு வந்து விசிட் பண்ண போறாங்க அந்த லீகல் பேக்டை வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டாரிஃப் வந்து 18% வரைக்கும் குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து அமெரிக்கா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃப்எம்சி செக்டர்ல ஒரு அப்டேட் இருக்கு. போன வருஷம் சம்மர் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு சம்மரா வந்து இல்ல, நடுவுல நிறைய மழை வந்து இருந்தது. ஸோ அதனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அவங்களோட பெவரேஜ் ஸ்டாக்ல இருந்து நிறைய ஸ்டாக்கை வந்து ஏர்லியாவே லோட் பண்ணதுனால அதுல வந்து நிறைய வந்து அவங்களுக்கு லாஸ் இருந்தது. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி ஏர்லி ஸ்டாக் லோடிங் வந்து நாங்க அவாய்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்எம்சி செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஐடிசில இன்னைக்கு ஒரு 2.36% கிட்ட ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. நான் தேடி பார்த்தேன், பெருசா வந்து ஒரு நியூஸ் எதுவுமே ஷேர்ல இல்ல. பட் ஆனா
கடந்த ஒரு ஒரு 2 மாசமா இந்த ஷேரை ஹெவியா அடிச்சதும் இப்போ இதை ஒரு வேல்யூ பையா பார்த்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து சிகரெட் மேல போட்டதை கன்சியூமர்ஸ் மேல அவங்க வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் ஐடிசிக்கு கடந்த ஒரு சில நாட்களா ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஐடிசி ஷேர் வந்து ஒரு 2.5% கிட்ட அப்பாகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.